ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்பலாம் பாத்தீங்கன்னா ப்ரௌனி ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்குதுங்க. அந்த ப்ரௌனி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்றதுக்கு ஒரு 180 ல இருந்து 190 கிராம் சாக்லேட் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டார்க் கம்பவுண்ட் எடுத்திருக்கேன். டார்க் கம்பவுண்ட் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 80 to 90 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்குங்க. அதுல இருந்து ஒரு 10 கிராம் மட்டும் எடுத்து தனியா வச்சுட்டு 90 கிராம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். டார்க் கம்பவுண்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே மெல்ட் ஆகி கிடைச்சிருங்க. அதுக்காக தான் இது மாதிரி சாக்லேட்டை குட்டி குட்டி பீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு அவன்ல தாங்க மெல்ட் பண்ணி எடுக்க போறேன். அவன் இல்லாதவங்க நார்மலா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தட்ல எப்படி மெல்ட் பண்ணி எடுக்கணும்ன்றத போன ராகி ப்ரௌனி வீடியோலயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அவன்ல வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவன்ல நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்லேட் பட்டரையே எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். சாக்லேட் மெல்ட் ஆகுற டைமுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளார் எடுத்து ஸ்லீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg பண்ண போறேங்க. அதுக்கு 100 கிராம் மைதாவும் ஒரு 20 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்து நல்லா ஸ்லீவ் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர்ல நிறைய கட்டிகள் இருக்கும். அதனால அதை நல்லா உடைச்சு விட்டு ஒரு 2 டைம் ஸ்லீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரவுன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து 150 கிராம் எடுத்துக்கலாம். நீங்க ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்து 150 கிராம் எடுத்துக்கலாம். இல்ல பிரவுன் சுகர் வேணாலும் 150 கிராம் எடுத்துக்கலாம். இல்ல ரெண்டுமே பாதி பாதி கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் ஃபைனா அரைச்சிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் சுகர் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். அதை நம்ம பிரௌனில போட்டு ஆட் பண்ணும்போது அங்கங்க மாவு தங்கின மாதிரி இருக்குங்க. அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சுக்கிட்டா ஈஸியா நல்லா ஸ்மூத்தாவே இருக்குங்க. அதுக்காக தான் இதை நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெட் இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 kg பாத்தீங்கன்னா ஒரு 2 எக் போதுங்க. நல்லா 2 எக், ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட்டர்ல 1 ஸ்பீட்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதுக்கு பீட்டர் தேவைன்றதும் இல்லைங்க. நம்ம ஒயர் விஸ்க்லயே வச்சு பண்ணிக்கலாம். ஒயர் விஸ்க்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால நான் பீட்டர்லயே யூஸ் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பீட்ல வச்சு நம்ம நல்லா எக் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கேக்கு செய்யற மாதிரி எக் நல்லா பீட் ஆகி கிடைக்கணும்னா இல்லைங்க. லைட்டா எக், சால்ட், நம்ம வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அதே 1 ஸ்பீட்லயே நல்லா பீட் பண்ணி எடுக்கணுங்க. நம்ம சுகரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரவுன் கலர்ல தாங்க இருக்கும். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் நல்ல எக்கோட மெல்ட் ஆகி நல்லா கரையணுங்க. கரைஞ்சாதான் ப்ரௌனிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால 1 ஸ்பீட்லயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க நல்ல ஒயிட் கலர்ல நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த எக்குல சுகர் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணுங்க. அது வரைக்குமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் ஆனதும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சாக்லேட் பட்டரை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பட்டர் பாத்தீங்கன்னா லைட்டா ரொம்ப ஹீட்டா இருக்கானாங்க. அதே சமயம் லைட்டா ஹீட் இருந்தாலும் ஓகே தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது போட்டுட்டு லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பட்டர் ஆட் பண்ணிட்டோம்னால ஓவரா மிக்ஸ் பண்ண கூடாது. லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ப்ரௌனி ரொம்பவே பிடிக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாவே இருக்கும். பேக்கிங்லயே ஈஸியா செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌனி ரெசிபி தாங்க. இதுக்கு அவனோ பீட்டரோ எதுவுமே நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம். பீட்டர் இல்லாதவங்க இது மாதிரி ஸ்பாச்சுலா வச்சு கட்டன் கோட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சிருந்த மைதா கொக்கோ பவுடரை ஒரு 2-3 பேட்சா இது மாதிரி லைட்டா கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஓவர் பீட்லாம் ஆகாதுங்க. அதனால நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஒரு 3 பேட்சா கட்டன் கோட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பர் மாய்ஸ்டா இருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பேட்டருமே ரெடி ஆயிடுச்சு.
இதை ஒரு டின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு பாத்தீங்கன்னா பட்டர் ஷீட் ரொம்பவே முக்கியங்க. நம்ம எடுக்கும் போது டிமோல்ட் ஆகி வராது. பட்டர் ஷீட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல தூக்கி எடுக்கிற அளவுக்கு நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கணுங்க. ஹீட் பண்ணி வச்சிருந்த மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு மேல டாப்பிங்க்கு கொஞ்சமா சாக்லேட்டும் துருவி சேர்த்துக்கிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பர் மால்டா கிரிக்கெட் டாப்போட சூப்பரா ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெடி ஆயிடுச்சா என்னன்னு செக் பண்றதுக்கு ஒரு இது மாதிரி சென்டர்ல குத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்டிக்ல ஒட்டாம வரணுங்க. அப்பதான் சூப்பரா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு திரும்பவும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா நமக்கு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கூலாக வேணுங்க. நம்ம உடனே டிமோல்ட் பண்ணி எடுக்க கூடாது. ஒரு 1 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பட்டர் ஷீட்டை எடுத்து வெளியில எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இது நல்லா கூலாக விட்டுதாங்க கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கூல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவசரப்படி எடுத்துட்டோம்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஷீட்லயே ஒட்டிக்கிட்டே வந்துடும். ஷேப்லயுமே இருக்காது. நல்லா கூலாக விட்டு கட் பண்ணி கஷ்டப்பட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க சூப்பரான ப்ரௌனி நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் growthக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சாக்லேட் ப்ரௌனியை ஃபுல்லா பார்த்துட்டு இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.